ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? நம்ம சனா என்ஜாய் டு லேர்ன் சேனலில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு சென்டென்ஸ்னு எடுத்துக்கலாம், வேர்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுவும் நீங்கள் கற்றுக்கிட்ட ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ரைட். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் வேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ்ஸில் வருது. அது என்ன அட்ஜெக்டிவ்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலி அட்ஜெக்டிவ்ஸுங்கிறது வந்து இட் டிஸ்கிரைப்ஸ் நவுன் ஆர் நவுன் ஃப்ரேஸு. அதாவது நம்ம பெயர் சொல், பெயரடை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை டிஸ்கிரைப் பண்ணுறதை தான் வந்து நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அந்த வகையில் வந்து நம்ம இன்னைக்கும் சில அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அது எதுக்குன்னா ஆல்டர்னேட்டிவ்ஸ். இந்த வெரி அப்படின்னு சொல்கிறதுமா அதுக்குடைய ஆல்டர்னேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் எதுக்குன்னா வெரி குட். வெரி குட் அதாவது குட்னா நமக்கு தெரியும், நல்லது. வெரி குட்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம வந்து வெரி குட்ங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது. அந்த வெரி குட் ரொம்ப நல்லதுங்கிறது அந்தந்த சிச்சுவேஷன், அந்தந்த ஃபீலிங்ஸு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்கா இல்லையா? எந்த இடத்துல எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் நம்ம கொடுக்கணுமோ அந்த மாதிரி வெரி குட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் வெரி குட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ளெண்டிடு. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு, ரொம்ப அற்புதம் சொல்லுவோம்ல, அந்த இடத்துலலாம் நம்ம வந்து இந்த வெரி குட்டுக்கு பதிலாக நம்ம ஸ்ப்ளெண்டிட் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. அடுத்தது பாருங்க, சில விஷயங்களை வந்து ரொம்ப நேர்த்தியா பண்ணியிருக்காங்கப்பா, ரொம்ப பெர்ஃபெக்டா நேர்த்தியா பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கும் வந்து நம்ம வந்து வெரி குட் தான் நம்ம நார்மலா யூஸ் பண்றோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேபுலஸ். என்ன வேர்டு? ஃபேபுலஸ். அடுத்து வந்து பாருங்க, அவன் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கான், ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்கான். அப்ப அந்த சிறப்பா பண்ணியிருக்கானுக்கு இங்கிலீஷ்ல என்ன அட்ஜெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா மெக்னிஃபிஷன்ட். என்ன வேர்டு? மெக்னிஃபிஷன்ட். ஓகே. அடுத்து பாருங்க, அது ரொம்ப மேம்பட்டதா இருக்குங்க, ரொம்ப மேம்பட்ட விஷயமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லணும்னா எக்ஸலண்ட். ரொம்ப எக்ஸலண்ட் ஸ்பீச் அப்படிம்பாங்க. ஸோ இதுவும் ஒரு வெரி குட் தான், அட்ஜெக்டிவ் தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வியத்தகு வியக்கத்தக்க லெவலில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல். என்ன சொல்லுவாங்க? ஒண்டர்ஃபுல். சரி. அடுத்து பாருங்க, எப்போ அவங்க பண்ணுறது ரொம்ப திகைப்பா, ரொம்ப கிரேட்டா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு அப்படிம்பாங்க. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அட்ஜெக்டிவா அமேசிங். என்ன சொல்லுவாங்க? அமேசிங். அதே மாதிரி திகைப்பா இன்னொரு வேர்டும் இருக்குது. என்ன வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆசம். என்ன சொல்லுவாங்க? இது ரொம்ப ஆசமா இருக்குங்க அப்படிம்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஏன் இது வந்து நம்பவே முடியலங்க, ரொம்ப சூப்பரா இருக்குங்க, ரொம்ப அருமையா இருக்குங்க அப்படிம்பாங்க. அதான் வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஃபண்டாஸ்டிக். என்ன சொல்லுவாங்க? ஃபண்டாஸ்டிக். இது ஒரு அட்ஜெக்டிவ் தான். எதுக்கு? வெரி குட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ். அடுத்து பாருங்க, இது விதிவிலக்குங்க, இது வந்து விதிவிலக்கான ஒன்று, ரொம்ப கிரேட்டா இருக்கு அப்படிம்பாங்க. அதான் நம்ம வந்து என்னவா சொல்றாங்கன்னா இங்கிலீஷ்ல எக்ஸப்ஷனல். என்ன சொல்லுவாங்க? எக்ஸப்ஷனல். ஸோ இது இது எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 வகையான வேர்டு வந்து அட்ஜெக்டிவ் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு ஆல்டர்னேட்டிவ்னா வெரி குட்டுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இன்னொரு வேர்டு வெரி பேடு. அதாவது பேர்டுனா மோசம், வெரி பேட்னா ரொம்ப மோசம். ஸோ இந்த இந்த ரொம்ப மோசத்துக்கும் எந்தெந்த இடத்துல எதை நம்ம ரொம்ப மோசம் சொல்ல போறோம்னு இருக்கு. அப்போ அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து ஹாரிபிள். ஹாரிபிள்னா இதுவும் மோசம் தான். எப்படின்னா பயங்கரமா, பயங்கரமா இருக்கு. ஸோ அது ஒரு மோசமான விஷயம் தானே ஹாரிபிள் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு பயங்கரத்துக்கு இன்னொரு வேர்டு ஆல்டர்னேட்டிவ் வேர்டு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா டெரிபிள். என்ன சொல்லுவாங்க? டெரிபிள். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இது ரொம்ப மோசமா இருக்குங்க, நல்லாவே இல்லைங்க, வெரி பேட் அப்படிம்பாங்க. மோசம். அந்த மோசத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன பார்த்தீங்கன்னா ஆஃபுல். என்ன சொல்லுவாங்க? ஆஃபுல். சரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயமுறுத்துற மாதிரி இருக்கும், அதாவது அச்சமூட்டுற மாதிரி இருக்கும். இந்த அச்சமூட்டுறதும் கெட்டது தான், அதுவும் நல்லது இல்லை அப்படிம்பாங்க, வெரி பேடு தான். அதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெட்ஃபுல். என்ன சொல்லுவாங்க? ட்ரெட்ஃபுல். சரிங்களா? அடுத்து பாருங்க, எங்க பார்க்க கொடூரமா இருக்குங்க, நல்லாவே இல்லைங்க அப்படிம்பாங்க. சில இதை வந்து பார்க்க கொடூரமா இருக்கு அப்படிம்பாங்க. அந்த கொடூரமானதுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ராசியஸ். என்ன சொல்லுவாங்க? அட்ராசியஸ். ஸோ இது ஒரு 5 வகையான ஆல்டர்னேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா வெரி பேர்டு. ஸோ வெரி குட்டுக்கும் ஒரு 9 ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருக்கேன், வெரி பேடுக்கு ஒரு 5 வகையான ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொடுத்துருக்கேன்.
ஸோ இந்த அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே நம்ம எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே கரெக்டாக பயன்படுத்தணும்னா நம்ம இங்கிலீஷ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.